ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவகாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல 78வது நாள் கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ 77 நாள் கிளாஸ் வந்து கடந்து வந்துட்டோம். இந்த 77 நாள் கிளாஸ்ல வந்து உங்களுக்கு இந்த டென்சஸ் பத்தியும், பிளஸ் வந்து இந்த மாடல்ஸா இருக்கட்டும், ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸா இருக்கட்டும், டைரக்ட் டு இன்டைரக்ட்டா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ஒரு அடிப்படையான புரிதல் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஸோ இப்போ இந்த 78வது நாள் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மறுபடியும் அந்த வெர்போட பயன்பாட்டுல வரக்கூடிய ஒரு டென்ஸ். நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு டென்ஸ். அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அப்போ இந்த நேத்து கிளாஸ்ல நான் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நேத்து வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு வந்து அப்படியே இந்த ஆடியோ கட் ஆயிருக்கணும். ஆடியோ வந்து கட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அது வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அப்ப என்னன்னா, அந்த டைம்ல என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரு வெர்ப் இருந்துச்சுன்னா, இந்த டேபிள் இருக்குல்ல, வெர்ப் டேபிள் இருக்குல்ல, அத பத்தி தான் சொல்லியிருந்தேன். வெர்ப்ன்றது வந்து 3 ஃபார்மேட்ல இருக்கும். நமக்கு வெர்ப் டேபிள் வந்து படிக்க சொல்லியிருப்பாங்க ஸ்கூல்ல. அப்போ பிரசன்டென்ஸ் வெர்ப்னா என்ன? பாஸ்ட் டென்ஸ் வெர்ப் ஃபார்ம்னா என்ன? அதே மாரி பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எச்ச வினை. ஒரு வினை வந்து பெண்டிங்கா இருக்கும். இன்கம்ப்ளீட் ஆகாம இருக்கும். கம்ப்ளீட் ஆகாம இருக்கும். இன்கம்ப்ளீட் ஆகாம இருக்கும். சாரி கம்ப்ளீட் ஆகாம இருக்கும். அப்படி முழுமை பெறாம இருந்துச்சுன்னா, அத வந்து எச்ச வினைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 3 வார்த்தைகள தான் நம்ம வந்து டென்ஸ்ல ஒரு செயல பத்தி படிப்போம். இது எப்படின்னா பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம ஒரு வெர்ப் டேபிள் வச்சு நெறைய படிச்சிருப்போம். உதாரணத்துக்கு கோ, வென்ட், கான், பை, பாட், பாட், ரீட், ரெட், ரெட், வாக், வாக்டு, வாக்டு அந்த மாரிலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த 3 ஃபார்ம். அந்த முதல் காலம்ல இருக்கிறது பிரசன்ட் வெர்ப் ஃபார்ம்னா, அதாவது நிகழ்காலத்த குறிக்கக்கூடிய செயல்களுடைய வார்த்தைகள், வெர்போட வார்த்தைகளும், 2வது காலம்ல இருக்கக்கூடியது கடந்த காலத்துல நடந்த ஒரு செயலோட தொடர்புடைய வார்த்தைகளும், 3வது வந்து ஒரு எச்ச வினையை குறிக்கக்கூடிய வார்த்தைகளும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? இப்போ அதுதான் நேத்து அப்படியே ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஒரு வெர்புக்கும் என்ன மீனிங்கு, அது பாஸ்ட் டென்ஸ்ல வரும்போது அதோட ஃபார்ம் எப்படி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு அதேதான். சில வெர்ப் நெறைய வெர்ப் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாரி நவுன் நெறைய தெரிஞ்சுக்கணும். அட்ஜெக்டிவ் நெறைய தெரிஞ்சுக்கணும். அட்வெர்ப் நெறைய தெரிஞ்சுக்கணும். தமிழ் இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, தமிழ் மொழிய நம்ம பேசணும், எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து தமிழ் இலக்கணம் வந்து மொத்தம் 5 டைப் இருக்கு. சரிங்களா? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், அணி இலக்கணம், யாப்பிலக்கணம். யாப்பிலக்கணம், அணி இலக்கணம்னு சரிங்களா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 டைப்பா வந்து தமிழ் கிராமர் இருக்கும். சரிங்களா? எழுத்த பத்தி அ அது எழுத்து எப்படி எழுதணும்? அது சம்பந்தமான டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன். அதே மாரி ஒரு சொல் எப்படி இருக்கணும்? அதே மாரி ஒரு பொருள் எப்படி இருக்கணும்? அடுத்தது யாப்புனா ஃப்ரேம் பண்றது. கட்டுதல்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு எழுத்த நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது, அது எப்படி எந்த மாரியான ஃபார்மேட்ல வரணும்? அது சொல்றது யாப்பு இலக்கணம். அணி இலக்கணம்ன்றது வந்து, நம்ம ஒரு செய்யுளுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்றது? சரிங்களா? ஒரு ஒரு பாட்டுக்கோ, இல்ல ஒரு சொற்றொடருக்கோ, ஒரு சொல்லுக்கோ எப்படி வந்து நம்ம மேக்கப் பண்ணி அத அழகாக்குறது, அப்படி சொல்றதெல்லாம் அணி இலக்கணத்துல வந்துரும். ஸோ அதே மாரி தான் இங்கிலீஷ் கிராமர்லயும். அ நீங்க வெர்பு, ஒரு சொல்லு, ஒரு வேர்டு, அந்த வேர்டு வந்து நவுனு, வெர்பு, அட்வெர்பு, அட்ஜெக்டிவ், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் இந்த மாரி நெறையான பேசிக்கான டைப்ஸ் வார்த்தைகள் இருக்கு. இது எல்லாமே நீங்க தெரிஞ்சா மட்டும் தான், உங்களால ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியும். சரிங்களா? அப்போ நீங்க ஒரு மொழிய நீங்க கத்துக்கணும்னா, அந்த மொழியில பயன்படுத்தக்கூடிய நெறைய வார்த்தைகள நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அந்த விதத்துல நீங்க இங்கிலீஷ் கிராமர்ல வெர்ப் நெறைய தெரிஞ்சுக்கணும். அட்வெர்ப் நெறைய தெரிஞ்சுக்கணும். அட்ஜெக்டிவ் நெறைய தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அட்வெர்ப் நெறைய தெரிஞ்சுக்கணும். அப்புறம் கன்ஜங்ஷனா என்னென்ன யூஸ் ஆகுது? அப்புறம் ப்ரிப்போசிஷன் என்னென்ன வருது? அப்புறம் புரோனவுன் என்னென்ன வருது? இதெல்லாம் நெறைய நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த பேசிக் கிளாஸ்ல நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இத பத்தி தான் சொல்லிக் குடுக்க போறேன். நவுன்னா எவ்வளோ இருக்கு? அது எப்படி எப்படிலாம் பயன்படுது? அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கும்? அதே மாரி ப்ரொனவுன்னா என்ன? அதே மாரி அட்ஜெக்டிவ், அட்வெர்ப் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல். ஒரு 50லேருந்து 60 வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர நம்ம கொண்டு போணும். ஒரு 30 டேஸ் கிளாஸ்ல. சரிங்களா? ஓகே. இப்ப நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னது அந்த வெர்ப் பத்தி தான் சொன்னேன். அந்த ஆடியோ கட் ஆகாம இருந்துச்சு. கட் ஆயிடுச்சுல்ல அந்த டைம்ல வந்து ப்ரெசென்ஸ் வெர்ப் ஃபார்மு, அதோட பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மு, அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அத பத்தி தான் நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? இப்ப இங்க பாருங்களேன் பிரசன்டென்ஸ் வெர்ப். பிரசன்டென்ஸ் வெர்ப்னா நிகழ்கால வினையை குறிக்கக்கூடிய வினைச்சொற்கள் இது. இத வந்து பிரசன்டென்ஸ் வெர்ப் ஃபார்ம் எப்பவுமே ஒரு ஆர்டர் போடுற மாரி இருக்கும். போ, வாங்கு, பாரு, நில்லு, நட அப்படின்ற மாரி. ஒரு
ஆர்டர் போடுற மாரி இருக்கும். இதுதான் வந்து ஆ தமிழ் இலக்கணத்துல வேர்ச்சொல் அப்படின்னும், இங்கிலீஷ் கிராமர்ல ரூட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ கோ எடுத்துக்கலாம். கோன்னா போன்னு அர்த்தம். கோன்றது வந்து ரூட் வெர்ப். இத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஃபார்மோட வெர்ப் ஃபார்மேட் இது. கோன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல அப்படி எப்படி சொல்லுவோம்? நான் என்ன சொன்னேன், அந்த வெர்ப் வந்து வர சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி மாறும். ஒரு வாக்கியத்த நம்ம எழுதுறோம். அப்ப கோன்னு ஒரு வெர்ப நம்ம போய் அந்த வாக்கியத்துல போடும்போது, அந்த சப்ஜெக்ட் அந்த ஒரு சென்டென்ஸோட முதல்ல என்ன வருதோ அதுதான் சப்ஜெக்ட். நம்ம யார பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். நம்ம எத பத்தி பேசுறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அப்ப அந்த சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ல இந்த வெர்ப்லாம் மாறும். சரிங்களா? ஓகே. அப்ப இங்கிலீஷ்ல அதுதான் ரொம்ப நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்களேன். அவன் இப்போ கோன்னா போவா. அவன் வந்தான்னா, அவன் போகிறான்னு வரும். அவன் போகிறான் ஆன்னு வந்துரும். சரிங்களா? இப்ப அவள் இந்த இடத்துல போ அப்படின்னு அந்த வெர்ப ஷி கோஸ்ன்னு வந்தா அவள் போகிறாள் அப்படின்னு மாறிடும். இட் கோஸ்ன்னு வந்துரும். கோன்றது கோஸா மாறிடுச்சு. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வெர்பு. அதே மாரி அவங்க போறாங்க அப்படின்னா, அவர்கள் போகிறார்கள். தே கோ. நாங்க போகிறோம். வி கோ அப்படின்னு மாறுது. அப்ப ஹி, ஷி, இட் வரும்போது ஒரு மாதிரியும், ஐ, வி, யூ, தே வரும்போது ஒரு மாதிரியும் இந்த வெர்பு மாறுதா? சரிங்களா? இது தமிழ்லயும் இதே மாரிதான். ஒரு எழுவாய பொறுத்து எழுவாய், பயனிலை, செயல்படு பொருள். சாரி எழுவாய், செயல்படு பொருள், பயனிலை வருமா? அப்ப இந்த எழுவாய பொறுத்து பயனிலை வந்து மாறும். அதேதான். சரிங்களா? ஓகே. இப்போ கோன்ற வெர்போட கோன்னா என்ன? போதல். அதாவது போகிறது. அத குறிக்கிற ஒரு வார்த்தை. அதாவது நிகழ்கால வார்த்தை தான் போ அப்படின்னு வருது. அதோட கடந்த கால போதல், போகிறது, போறது அப்படின்ட்டு குறிக்கக்கூடிய கடந்த கால வார்த்தை என்னன்னா போனான். சாரி. அது சப்ஜெக்ட்ட பொறுத்து மாறும்னு சொன்னேன். அப்போ கோவோட பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னா வென்ட். அதே மாரி கோவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா எச்ச வினையில கான்னு வந்துரும். அதே மாரி பைனா வாங்குன அர்த்தம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. ஏன் வாங்குன்னு வருது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டர் மாரி வரும். அதான் ரூட் வரும். அப்ப பைன்றது பாஸ்ட் டென்ஸ்ல பாட்டுன்னும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல பாட்ன்னு வரும். அப்போ கோ, வென்ட், கான்னு பையினா பிரசன்ட் டென்ஸ் வெர்பு. பை, பாட்டு. அப்புறம் சி, சா, சீன்னு. அப்புறம் கிவ், கேவ், கிவனு இந்த மாரி மாறுது. சரிங்களா? அப்ப ரூட் வெர்ப் என்ன செய்யும்? நீங்க வெர்ப் டேபிள் படிக்கிறீங்க. அதுல வரக்கூடிய ரூட் வெர்ப் வந்து அதுக்கு முன்னாடி வர சப்ஜெக்ட்ட பொறுத்து மாறும். சரிங்களா? அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வெர்ப்லாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய சப்ஜெக்ட்ட பொறுத்து மாறும். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி ஹி, ஷி, இட் வந்துச்சுன்னா அதோட இந்த ரூட் வெர்ப் ஹி கோன்றது வந்து ஹி கோஸ்ன்னு வந்துரும். அது ஹி வரும்போது. ஷி வரும்போது ஷி கோஸ்ன்னு வரும். இட் வரும்போது இட் கோஸ்ன்னு வந்துரும். சரிங்களா? அதே மாரி ஹி கிவ்ஸ்ன்னு வரும். ஷி கிவ்ஸ்ன்னு வரும். இட் கிவ்ஸ்ன்னு வரும். ஆனா ஐவியூதே வரும்போது அந்த வெர்ப நம்ம ஐவியூதே அதுக்கு அடுத்து அந்த வெர்ப அப்படியே எடுத்து எழுதிடுங்க. பாருங்களேன். ஹி, ஷி, இட் வரும்போது ஹி கோஸ், ஷி கோஸ், இட் கோஸ்ன்னு வருதா? அப்போ ஐவியூதே வரும்போது ஐ கோ அப்படின்னு தான் வரும். கோஸ்ன்னு வராது. வி கோ, யூ கோ, தே கோ அந்த வெர்பு ஃபார்மேட் அப்படியே தான் வரும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே. இப்போ இந்த வெர்பு ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நிறைய. இப்போ இன்னைக்கு பார்க்கறது கோ, வென்ட், கானு, பைனா வாங்குறது, பை, பாட்டு, சி, சா, சீனு, அப்புறம் கிவ், கேவ், கிவன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். சரிங்களா? அப்போ இன்னைக்கு பார்க்க போறது கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருக்கலாம். நேத்தே ஒரு சில டென்ஸ் பத்தி சொன்னேன். இப்போ கொஞ்சம் பிரீஃபா இந்த டென்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்துவோம். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நீங்க படிக்கும்போது. சரிங்களா? அப்போ பெர்ஃபெக்ட் டென்ஸ். பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல 3 டைப் இருக்கு. பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். இதுல நம்ம அடிக்கடி யூஸ் பண்றது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். 3மே யூஸ் பண்ணுவோம். பட் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்றது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. அப்ப பாருங்களேன். அப்பா கேட்கிறாரு உங்கள்ட்ட, நாளைக்கு ஸ்கூலு தம்பி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. இன்னைக்கு வந்து சண்டே. உங்ககிட்ட சொல்றாரு, என்னப்பா நாளைக்கு ஸ்கூல் இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டியா? காலைல ஒரு 10 மணிக்கு கேட்கிறாரு. ஏன்டா நாளைக்கு ஸ்கூல் ஆச்சு உனக்கு? என்ன நீ இப்படி உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்க? இந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி துவைச்சு போட்டியா? அப்படின்னு சொன்னா, துவைச்சு போட்டிருக்கியா? அப்படின்னு கேட்கிறாரு அப்பா. என்ன நாளைக்கு ஸ்கூல் ஆச்சேடா? ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போட்டியா? அப்படின்னு கேட்கிறப்ப நீங்க 3 ஆன்சர் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர், ட்ரெஸ் துவைச்சேன்ப்பா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சேன்ப்பா அப்படின்னு ஒரு ஆன்சரு. அடுத்தது ட்ரெஸ்ஸை துவைச்சிக்கிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு ஆன்சரு. 3வது ஆன்சர் வந்து ட்ரெஸ்ஸை துவைச்சிருக்கிறேன். நான் ட்ரெஸ் துவைச்சிருக்கேன்ப்பா
துவைச்சு காய போட்டிருக்கேன். துவைச்சு வச்சிருக்கேன். துவைச்சு வச்சிருக்கேன். சரிங்களா? அப்போ இந்த 3 ஆன்சர் பாருங்களேன். என்னப்பா அப்பா என்ன கேட்குறாரு, "என்னப்பா நாளைக்கு ஸ்கூல் ஆச்சு. உன் யூனிஃபார்ம்லாம் துவைச்சு வச்சுட்டியாடா?" அப்படின்னு கேட்குறாரு. யூனிஃபார்மு, ஷூ, சாக்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணி, சாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டியான்னு கேட்குறாரு. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு 3 ஆன்சர் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து, துவைச்சுட்டேனா? நான் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சுட்டேன்ப்பா. துவைச்சேன். ட்ரெஸ்ஸ துவைச்சேன்னு சொல்றீங்க ஒரு ஆன்சர். நான் வந்து அந்த அந்த டென்ஸ்க்கு ஏத்த மாரி நான் சொல்லல. 3 ஆன்சர். நீங்க என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் வந்து, ட்ரெஸ்ஸ துவைச்சுட்டேன். துவைச்சுட்டியா? அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ரைட். 2வது ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து ட்ரெஸ்ஸ துவைச்சேன். ட்ரெஸ்ஸ துவைச்சியா? எப்ப துவைச்ச? அப்படின்னு அடுத்தது கேட்பாங்க. அப்போ எப்பப்பலாம் ஒரு பாஸ்ட் டென்ஸ் இந்த ஐ வாஷ்டு மை கிளாத்ஸ் அப்படின்னா, நான் என்னோட துணிமணிகள்லாம் நான் துவைச்சு வச்சுட்டேன். ஐ வாஷ்டு மை கிளாத்ஸ்னா, நான் என்னோட துணிமணிகள்லாம் நான் துவைச்சு வச்சுட்டேன். ஐ வாஷ்டு மை யூனிஃபார்ம் அப்படின்னு வரும். ஐ வாஷ்டு மை ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு வருது. சரிங்களா? ட்ரெஸ்ஸ துவைச்சேன். ஆன்சர். 2வது ஆன்சர் பாரேன். துவைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்டா ட்ரெஸ்லாம் துவைச்சுட்டியா? அப்படின்னா, டேய் அததான்ப்பா செஞ்சுட்டு இருக்கேன். ட்ரெஸ் எல்லாம் துவைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது 2வது ஆன்சர். 3வது ஆன்சர். ட்ரெஸ்ஸ துவைச்சிருக்கிறேன். துவைச்சு, காய வச்சு, மடிச்சு வச்சிருக்கேன். ட்ரெஸ் துவைச்சிருக்கேன்ப்பா. துவைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அப்போ ட்ரெஸ்ஸ துவைச்சிட்டியான்னு கேட்கும்போது, ட்ரெஸ்ஸ துவைச்சிருக்கேன். துவைச்ச ட்ரெஸ்ஸு கிளீன் பண்ணி, துவைச்சு எல்லாம் காய போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆன்சர் வந்து துவைச்சேன். ஆனா துவைச்சேன்னு ட்ரெஸ்ஸ துவைச்சேன்னு சொல்லும்போது, எப்ப துவைச்சீங்கன்னு சொல்லி ஆகணும். 2வது துவைச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அந்த கிளீன் பண்ற செயல் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. வாஷ் பண்றது. இதே துவைச்சு வச்சிருக்கேன். துவைச்சு வச்சிருக்கேன்னா, துவைச்சு கிளீன் பண்ணி ரெடியா காய போட்டு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். துவைச்சது இன்னும் இருக்கு. அது ரொம்ப கிளீனா தான் இருக்கு. துவைச்சிருக்கிறேன். சரிங்களா? இப்போ இதே மாரி பாருங்களேன். அப்ப அம்மா கேட்குறாங்க. "டேய் சாப்பிடுடா வாடா சாப்பிடுறா" அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்றீங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. "சாப்பிட்டியா? எப்ப சாப்பிட்ட?" அப்படின்னு கேட்பாங்க. அ அதே 2வது ஆன்சரு "சாப்பிட்டுட்டு இருக்கேன்." "சாப்பிட்டுட்டு இருக்கியா?" அப்பன்னா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா விட்டுருவாங்க. சரி நல்லா சாப்பிடு. தண்ணிலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது ஆன்சர் பாருங்க. நான் சாப்பிட்டுருக்கேன். "ஏய் சாப்பாடு சாப்பிட்டியாடா? லஞ்ச் சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேன். லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப சாப்பிட்டது இன்னும் இருக்கு. அது எல்லாம் நல்லா எனக்கு இன்னும் பசி எடுக்கல. சாப்பிட்டது இன்னும் வயித்துக்குள்ளேயே இருக்கு. நல்ல எனர்ஜியோட தான் இருக்கேன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்டு வந்து சாப்பிட்டேன். எப்ப சாப்பிட்ட? காலையில சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, "சரி வா, போய் கை கால்லாம் கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து போடுறேன்" அப்படின்னு சொல்லும்போது, சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது அப்படி போயிடும் ஆன்சரு. 2வது சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, "டேய் சாப்பிட்றா வாடா, எப்படா சாப்பிட்டன்னு?" கேட்கும்போது, "இல்ல சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன்னு" சொல்லும்போது, அடுத்து அவங்க ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. "சரி சாப்பிட்டு தானே இருக்க, ஓகே நானும் சாப்பிடு" அப்படின்ட்டு. 3வது வந்து, "ஆ அ லஞ்ச் சாப்பிட்டியாடா? சாப்பிட்டுருக்கேன்." "அப்படியா எப்ப சாப்பிட்ட?" அப்படின்னா, சாப்பிட்டுருக்கேன்னா, "இப்பதான் சாப்பிட்டுருக்கேன். ஜஸ்ட் இப்பதான் சாப்பிட்டேன்." அப்படின்னு சொல்லும்போது இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் ஆகும். இப்ப இதுல இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, இந்த 3வதா ஒண்ணு வருது பாருங்க. ட்ரெஸ்ஸ துவைச்சிருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன், அங்க போய் இருக்கிறேன். அவன் எங்கடா? அவன் ஸ்கூலுக்கு போய் இருக்கிறான். இப்படியான வார்த்தைகள் வர்றதுன்னா 2 வெர்பு துவைச்சு இருக்கிறேன், சாப்பிட்டு இருக்கிறேன். 2 வெர்பு வருது பாருங்க. சாப்பிட்டு இருக்கிறேன், துவைத்து இருக்கிறேன், துவைத்து வைத்திருக்கிறேன். அப்புறம் அ போய் இருக்கிறேன். அவன் எங்கடா? அவன் ஸ்கூலுக்கு போய் இருக்கிறான். அவன் போயி இருக்கிறான். துவைச்சு துவைச்சு வச்சிருக்கேன். அப்புறம் சாப்பிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். அப்பதான் இந்த ஹேவ் பிளஸ் ஹேஸ் அது கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து சேரும். அந்த வெர்ப் டேபிள்ல இருக்கக்கூட 3வது ஃபார்ம். அப்ப நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த வெர்போட பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல தான் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. அப்ப ட்ரெஸ்ஸ துவைச்சேன்னா, ஐ வாஷ்டு மை கிளாத்ஸ். அப்புறம் ஐ அம் வாஷிங் மை கிளாத்ஸ்னா ட்ரெஸ்ஸ துவைச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ ஹேவ் வாஷ்டு. நான் ட்ரெஸ்ஸ துவைச்சு வச்சிருக்கேன். துவைச்சு வச்சு காய போட்டு ரெடியா வச்சிருக்கேன். நாளைக்கு எந்திரிச்ச உடனே போட்டு போலாம் அப்படின்ற மாரி வந்துரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல ட்ரெஸ்ஸ துவைச்சேன்னா, எப்பயோ துவைச்சேன். ஆனா, இப்ப அது துவைச்சு கிளீனா இருக்கா இல்லையான்னுலாம் எனக்கு தெரியாது. 2வது ஆன்சர் துவைச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அத கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். 3வது ஆன்சர் ட்ரெஸ்ஸ துவைச்சு வச்சிருக்கேன். துவைச்சு சுத்தமா மடிச்சு வச்சிருக்கேன். காய போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா, துவைச்சது இன்னும் அழகா நீட்டா இருக்கு. நாளைக்கு எந்திச்ச உடனே போட்டு போயிடலான்ற மீனிங் வரும். அப்ப இந்த 3வது சென்டென்ஸ் தான் நமக்கு வந்து பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல வரும். அது வந்து ஹேவ், ஹேஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஹேவ் இல்லன்னா ஹேஸ் அதுக்கு பக்கத்துல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா, அது வந்து பிரசன்ட் பெர்ஃபெக்ட்லயும்
ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்தா பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும், வில் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்துச்சுன்னா, அது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் நமக்கு வரும். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க. வாஷ் வாஷ்ன்றது ரூட் வெர்பு. ஐ அம் வாஷிங்னா இப்போ துவைச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு ரூட் வெர்பு கூட எப்பப்போலாம் ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சோ, ஒரு வெர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும்போது, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு செயல் கொஞ்சம் காலமா நடந்திருக்கு. இல்ல நடந்துகிட்டு இருக்கு. இல்ல இனிமேல் நடந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து ஐ அம் வாஷிங்னா அப்போ, இப்ப நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். அதே மாரி ஐ வாஷ்டுனா துவைச்சேன். ஐ ஹேவ் வாஷ்டுனா துவைச்சாச்சு. துவைச்சது இப்போ சுத்தமா இருக்கு. துவைச்சு மடிச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டேன். "டேய் என்னடா ட்ரெஸ்லாம் துவைச்சு வச்சுட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, துவைச்சு வச்சிருக்கேன்ப்பா." அப்படின்னு கேட்கும்போது, அப்பா கேட்குறாரு, "என்னடா நாளைக்கு ஸ்கூல் ஆச்சே ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்ம்லாம் துவைச்சு வச்சிருக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, துவைச்சு வச்சிருக்கேன்ப்பா. துவைச்சு மடிச்சு கிளீன் பண்ணி வச்சது இன்னும் அப்படியே இருக்கு. அழகா இருக்கு. கிளீனா இருக்கு. நாளைக்கு எடுத்து போட்டு போலான்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ ஹேவ், ஹேஸ் பிளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல வந்துச்சுன்னா ஹேடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா வில் ஹேவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் நீங்க பயன்படுத்துறதுக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு வந்து இந்த டென்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு 29 பிளஸ் 80ஆம் நாள் கிளாஸ் இன்னும் ஒரு ரிவிஷனோட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்மளோட அடுத்த ஒரு 30 டேஸ் கிளாஸ் பேசிக் இங்கிலீஷ் சாரி பேசிக் கிராமர் ஒரு 50லேருந்து 60% அடுத்த லெவலுக்கு செகண்ட் லெவலு ப்ளஸ் அது கூட இந்த குரூப் 2 எக்ஸாம் வருது இல்லை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் அந்த சிலபஸ் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண அந்த கிளாஸ் போகும். அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸ் இது. நீங்கள் நிச்சயமாக கவனிங்க. அது உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்போ பேசிக் கிராமர்லாம் இப்படி எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம், பேசிக் கிராமர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அட்வான்ஸாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. பை. டேக் கேர். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன்.